மக்களே, நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முத்துநகர் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். தூத்துக்குடியில் இருக்கேன்னு தான் பேர். ஆனால் முத்துநகர் பீச்சை நான் ஒரு நாளுமே பார்த்ததில்ல. சரி, இன்றைக்கி போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வாங்க பார்க்கலாம். இந்த பாதையிலோடி வந்தா பள்ளம் தோண்டி போட்டிருக்குன்னு எங்கள் அம்மா சொல் பேசி கேட்காம இந்த பிள்ளை வந்து இப்போ இந்த பிள்ளைய வந்து அந்த குழிக்குள்ளே இறக்கி விட்டுட்டு போக வேண்டியதான். இப்போ அங்கே குழி தோண்டி போட்டுருந்துச்சுன்னா இவளை அங்கே இறக்கி விட்டுட்டு போயிடுவோம். அந்த போட்டு விட்டுருக்கு, குழி தான் தோண்டி தான் விட்டுருக்கு. இப்போ எப்படி போகிறேன்னு பார்ப்போம். இப்போ இவளை இறக்கி விட்டுற வேண்டியதான். இவ்வளோ காட்டி எங்களை அலைய வச்சுட்டு இப்போ அவனை இறக்கி விட்டுரும். என்ன பாப்பா அவன் ஆம்பளை சிங்கம் குதிச்சிருவான். அம்மா இதில் இறங்கிட முடியாதோ? ஹலோ மேடம், ஹலோ மேடம். ஒரு வழியாக பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னாலே என்ன ஒரு கடுப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான பஸ்ஸு தேவையான நேரத்தில் வராது. ஆனால் மற்ற நேரத்தில் அடிக்கடி வரும். அதுதான் நம்மளுக்கு செம்ம காண்டாகும். அதுவும் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நம்ம கிளம்பியிருக்கும்போது தான் இந்த பஸ்ஸுக்காரன் லேட் ஆக்குவானா, அதுதான் செம்மையாக அப்படியே இரிட்டேட்டாக இருக்கும். எங்களுக்கு இன்றைக்கி அப்படி தான் இருந்தது. ஓகே, எப்படியோ பஸ் வந்துட்டு நாங்கள் போய் பார்ப்போம். நம்ம முத்துநகர் பீச்சுக்கு வந்துட்டோம். முத்துநகர் பீச்சுக்கு நான் இப்போ தான் பார்க்கேன். என்ட்ரன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது, சொல்லவே முடியாது, செம்மையாக இருக்குது. நான் இதுக்கு முன்னால் வந்ததில்லை அப்படின்னு சுத்தமாக வந்ததில்லைன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னால் நான் ரொம்ப குட்டி பொண்ணாக இருந்தப்போ வந்த ஞாபகம் எனக்கு இருக்குது. ஆனால் அப்போ இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ எடுத்து கட்டியிருக்காங்க இதெல்லாம். அப்போ சும்மா அந்த கொடை அது மட்டும்தான் பீச்சு, அது மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு ஸ்பெஷலாக இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ தான் இதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக நிறைய கட்டி வச்சுருக்காங்க. லொக்கேஷன் என்னமோ சூப்பராக தாங்க இருக்குது. ஆனால் நாங்கள் வந்தது கடலில் கொஞ்ச நேரம் விளையாண்டு என்ஜாய் பண்ணலான்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் என்னென்னா கடல் தான் எங்களுக்கு கொஞ்சம் மக்கர் பண்ணிட்டு, அதனால் எங்களால் கடலில் மட்டும் விளையாட முடியல. அதனால ஐஸ்கிரீம் வாங்கி அதில் சாப்பிட்டுட்டு இருந்தோம். பரவாயில்ல, பிளேஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்தது. நல்லா நீட்டாக க்ளீனாக சூப்பராக இருந்துச்சுங்க. நிஜமாலுமே நம்ம இப்போ ஷூட் எடுக்கிறதுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கும், இல்லை வேறு ஏதாச்சும் எடுக்கும் ஃபோட்டோ ஷூட், அல்லது வேறு ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரி பிளேஸ் விளையாடுறதுக்கு அந்த மாதிரிக்கெலாம் இது ஓகே தான் இந்த பிளேஸு. ஆனால் கடலில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வர முடியாது. பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி சொல்கிறது, மீன் ஸ்மெல்லெல்லாம் அடிச்சிட்டு இருந்துச்சு. அந்த கரையோரத்தில் வலையா இல்லை வேறு என்னமான்னு தெரியல, என்னெல்லாமோ சேர்த்து போட்டிருந்தாங்களா, அது எல்லாமே கடலில் அலை அடிச்சிட்டு போய் அது ஒரு மாதிரி காலுக்குள்ளெல்லாம் சிக்கிக்கிட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் இரிட்டேட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் எனக்கு அதில் விளையாடுறதுக்கு பிடிக்கலை. மற்றபடி கடல் அந்த ஒன்று தான், கடல் ஒன்றும் மட்டும் என்ஜாய் பண்ண முடியல. அதனால தான் நான் சொல்கிறேன், எனக்கு முத்துநகர் பீச்சில் அந்த கடல் மட்டும் எனக்கு பிடிக்கல. மற்றபடி எல்லாமே ஓகே தான் ஓரளவு. பாப்பாவுமே அதில் விட்டேன், அவளுக்குமே காலில் மாட்டினோன்னே அவள் ஒரு மாதிரி சினிங்கி அழுதுகிட்டே இருந்தாள். சரி, இந்த இடம் அப்படி இருக்குது, வேறு இடத்துல எங்கேயாச்சும் பார்க்கலான்ட்டு தான் போனோம். ஆனால் எல்லா இடமுமே அப்படி தான் இருந்துச்சு. எங்கே வா ஆனால் அந்த கடல் மாதிரி இல்லை, அங்கே உள்ள கடல் மாதிரி இல்லை. கடல்னு இந்த இது கொஞ்சம் இந்த பாரு, அம்மா கால் உள்ள மாட்டிது. கடல் கொஞ்சம் சுமார் தான். போட்டிங்லாம் போனது போதும், எல்லா இடமும் அப்படி தான் இருக்கும் பாப்பா. குளிக்கிறதுக்கு இங்கே சரி வராதுண்ணே. நல்லாவே இல்லை பாப்பா, எனக்கும் பிடிக்கவே இல்லை. கடல் நல்லா இல்லை, அலையும் அந்த அளவுக்கு இல்ல. ஒரு இது அது எது துணியா ஆளா
கயிறு கட்டி தண்ணி அது காலில் விழுது. செய் ஒரு மாதிரி வளவலையே கிடக்குது இல்லைன்னா நல்லா இருக்கும். என்னவே ஆமாம், அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இங்கே இருக்கா தண்ணி வேணா எங்கே இருக்கு? இங்கே ஷேடிங் சொல்கிறாங்க. ஸ்கேட் பண்ணுறது தூக்கி நேரம் ஆயிடும். போவேட்டுக்கு அப்படி பார்க்க இங்கே வாங்க. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பூங்காவுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஓகே, அங்கேயாச்சும் போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூங்காவுக்கு போயிட்டுருக்கோம். இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பசங்க வந்து நிறையா ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் எல்லாமோ மீட்டிங்லாம் போட்டுட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. நிறையா விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸ்போர்ட் பிளேஸ் மாரி இருந்துச்சு. நாங்கள் வந்து பூங்காவுக்கு போயிட்டோம். நான் இவ்வளோ வேகமாக எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்க்கிங்களா? இதோ இதை தான் பார்க்க வந்தேன். வித்தியாசமாக இருந்துச்சா, சூப்பராக இருக்குது. ஓகே, ட்ரை பண்ணலான்னு வந்தேன். ஏம்மா காலை தூக்கிக்கணும், ஏம்மா காலை தூக்கிக்கணும். நல்லா இருக்கு. இதுதான் ஜம்முன்னு இருக்கு. ஆட்டி விட வேண்டாம், நான் விழுந்துருவேன். ஆட்டி விடாதே, விழுந்துருவேன். பாப்பா நெல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். பாயா. தலையே சுத்துது போதும். போதுமா. போதும் பாப்பா நிப்பாட்டிடு. அவன் தலை சுத்துங்க நம்பரு. ஐயோ பையன் எந்திரிச்சு பாப்பா அப்படிங்க. இல்லையே நவனுக்க. டம் உளுந்துருவாளா குரங்கு. ஆட்டல குரங்கு. என்னமோ பண்றான். எங்குமா போறாங்க? வர்றாங்களா? பாக்காவ இதுக்கு முன்னால பார்த்தது இல்லைல்ல, அப்படியே பாக்கா. தள்ளாத, அவளாடட்டும். பீச்சுக்கு வந்து கடலில் என்ஜாய் பண்ணலான்னு நினச்சி வந்து கடல் கூட அந்தளவுக்கு ஸ்பெஷலாக தெரில. இந்த பூங்கா தான் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே தான் நிறையா என்ஜாய் பண்ணோம். இங்கே தான் சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இனி அப்படியே வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம். இன்னும் கொஞ்சம் பாப்பா வச்சு கொஞ்சம் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு
அப்படி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே வாங்க பார்க்கலாம். எல்லாரும் விளாண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இவங்க மட்டும் இப்போ தான் விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யோபே 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 பாப்பா பாப்பா வீட்டுக்கு வரலையா நீங்கள்? வீட்டுக்கு வரலையா நீங்கள்? காதில் வாங்குறாளான்னு பாருங்க, வாங்கிய மடைக்கு பாருங்க. டாட்டா பாய், நாங்கள் போயிட்டு வரோம். பாய் பாய், நாங்கள் போயிட்டு வரோம். சரியா? நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். குட்டிமா பாய், வாங்க நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். பாய் பாய். அவ்வளோதான், விளையாண்டுலாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீட்டுக்கு போனோன்னா தான் வீட்டுக்கு போகணுன்றது தான் கஷ்டமாக இருக்கா? லியான் உனக்கு நீ நல்லா என்ஜாய் பண்ணியா? எங்கள் அம்மாவுக்கு தான் போர் அடிச்சிருக்கோம். நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம், எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. பாப்பா குட்டிமா உனக்கு எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சா? இது என்ன விளையாட்டு? ஓகே காய்ஸ், இனி வந்து அப்படியே போயிட்டு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பாய். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.